வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பையன் பைக்கில் போய்கிட்டு இருக்கிறாரு. அந்த வழியாக ஒரு ட்ரக்கு நிற்கிது. அந்த ட்ரக்கில் வந்து சின்ன குழந்தைகள்லாம் இருக்காங்க, சின்ன சின்ன பசங்க இருக்காங்க. அப்போது அந்த குழந்தைகளை பார்த்தோன்னே அந்த பையன் அவர்கிட்ட இருந்த சாக்லேட்லாம் கொடுக்குறாரு. சாக்லேட்டை வாங்கிக்கிட்டு சில குழந்தைங்க இருக்காங்க. இன்னொரு குழந்தைய கொடுக்கும்போது அந்த குழந்தை சொல்லுது, இந்த சாக்லேட்டில் மயக்க மருந்து இது இல்லையில அப்படின்னு சொல்லி பாவமாக கேட்குது. கேட்டு ஒரு மாதிரியா, ஏன்னா நான் போய் எங்கள் சொந்தக்காரங்களெலாம் பார்க்கணும், அதுக்காகத்தான் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லுது. இதை நம்ம நினைக்கிற போது நமக்கு ஒரு மாதிரியா மனசில் வந்து அப்படியே ரொம்ப மனசே ரொம்ப பாரமாக கணக்குது. ஏன்னா இப்படிப்பட்ட பிஞ்சு உள்ளங்களில் கூட நஞ்சை விதைச்சது யார்? இந்திய தேசத்துக்கு இது ஒரு இழிவான ஒரு செயலாக இருக்குது. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு சாக்லேட்லேயே மயக்க மருந்து கொடுத்து நார்த் இந்தியாவிலாம் இது மாதிரி தவறான செயல்கள் செய்கிறாங்க போல். குழந்தைகளை கடத்துறது, அப்படிப்பட்ட செயல்கள்லாம் அங்கே நடக்கிறதுனால தான் அந்த குழந்தைங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து இன்றைக்கி உள்ள ஆட்சியாளர்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அது எந்த மாநிலம்ன்றது தெரியல. அதை பார்க்கும்போது நமக்கே கண்ணீர் வந்துடும் போல் அப்படி இருக்குது. இந்த வீடியோ நீங்களே பாருங்களேன். ஹிந்தியில் தான் பேசுகிறாங்க, இருந்தாலும் உங்களுக்கு நல்லா புரியும். பாருங்கள். தேங்க்யூ. एक एक लो लो, एक एक. ओके. मरीज वाली तो नहीं है क्या? मरीज वाली तो नहीं है, कोई आदमी पकड़ने वाले तो थोड़ी नहीं है। नहीं बच्चे, वैसा नहीं हूँ, डरो मत. भाई मत पकड़। नहीं 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 नहीं, डर क्यों रहे हो? उनको दे दो, डरो मत, मैं अच्छा बच्चा हूँ. भैया ऐसा मत करना। मैं भी पकड़ूँ, उनको दे दो, मैं जा रहा हूँ. बाय. ओके. रिश्तेदार में जा रही हूँ। कहाँ जा रहे हो? रिश्तेदार में राखी बांधने। अच्छा, रिश्तेदारी में जा रही हो राखी बांधने? अच्छा ठीक है, उनको दे दो, मैं नहीं पकड़ूंगा तुमको. ठीक है.